எல்லோருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதால பாதாளத்துல கொண்டு போய் சேர்த்ததுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கிறதோ அதே அளவு பங்கு ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அம்மா அவர்களுடைய மறைவிற்கு பின்பே பார்த்தோம் அப்படின்னா ஆர்பி உதயகுமார் அவர்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு முடிவெடுப்பார். எப்படின்னா, சின்னம்மா அவர்கள் இருந்த பொழுது சின்னம்மா அவர்களுடைய ஆதரவாளராகவே தான் மாறிவிட்டதாக நடிப்பார். அதற்கு பின்பு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடைய விசுவாசியாக மாறிவிட்டதாகவே நடிப்பார். அதற்கு பின்பு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய ராஜ விசுவாசியாக மாறிவிட்டேன் என்பது போல நடிப்பார். இப்படி நடித்து நடித்து இருக்கக்கூடிய தலைவர்களை பூரா கட்சியிலிருந்து ஒரு பிளவுபடுத்தி அவர்களுக்கும் கட்சிக்கும் ஒரு சம்பந்தமில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குள்ளநெறி என்று சொல்லலாம், அல்ல ஒரு நாரதர் என்று கூட சொல்லலாம் ஆர்பி உதயகுமார் அவர்களை. இப்ப அந்த நாரதர் என்ன பண்றாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய என்ன ஓட்டங்கள் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல தன்னுடைய காய்களை நகர்த்தி வருகிறார். ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை விமர்சிப்பதற்கு ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? யார் இந்த ஆர்பி உதயகுமார் அவர்கள்? அவர் விமர்சனம் பண்றாரு, கட்சிக்குள்ள பிளவு இல்ல, அதிமுக பிளவு ஏற்பட்டதே ஓபிஎஸ் அவர்களால தான், அவர் தான் முதல் பிளவையே ஏற்படுத்தினாரு அப்படின்னு சொல்றாரு. முதல் பிளவு ஏற்பட்டதுக்கு காரணம் யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் என்னென்ன சூழ்ச்சிகள் செய்தார், அதற்கு நாரதர் வேலை பார்த்தது இந்த ஆர்பி உதயகுமார் அவர்கள் தான் என்பதை மறந்து விட்டாரா? அவர் சொல்றாரு, கட்சிக்குள்ள பிளவு எதுவுமே இல்ல, நாங்கெல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கோம், இந்த செய்தித்தாள்ல போடுறவங்க தான் அவங்க போட்டு போறாங்க அவங்களுடைய பரபரப்பு செய்திக்காக அப்படின்னு ஆர்பி உதயகுமார் சொல்றாரு. இந்த ரகசிய பேச்சுவார்த்தை நடந்தத முன்னாள் அமைச்சர்கள் மறுத்து பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. குறிப்பா சொல்லணும்னா, அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டே வச்சார். இந்த ரகசிய மீட்டிங்லாம் நடந்ததை வச்சு பேசும்பொழுது செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க. அப்பொழுதும் கூட இந்த மாதிரி ரகசிய மீட்டிங் எதுவுமே நடக்கல, நாங்க மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க மாட்டோம், எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை தான் ஏற்போம் அப்படின்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொன்னாரு? புரட்சி தலைவர்களுடைய விசுவாசியாக புரட்சி தலைவருடைய வழியில, அம்மா அவருடைய வழியில நான் எப்பவும் தொண்டர்களுடன் நிற்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? தொண்டர்களுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் யார்? ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இன்றும் தொண்டர்களுடைய உரிமையை காக்க வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய பதவியை பற்றி கவலைப்படாமல் தொண்டர்களுடைய உரிமையை மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இரண்டாவது தர்ம யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய வேளையில ஆர்பி உதயகுமார் அவர்கள் இது விமர்சிக்கலாமா? அதுல ஆர்பி உதயகுமார் செய்தியாளர் சந்திப்புல சொல்லிருக்காரு, ஜூன்ல தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம், அதிமுகவிற்குள்ள நடக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த அதிமுக வர வேண்டும் என்பதற்காக இந்த ரகசிய பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துறது ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு தெரியல. ஆனா அவர் ராஜ விசுவாசியாக இருக்கக்கூடிய, அதாவது திமுகவினுடைய அடிமையாக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு அவருடைய கட்சியான, அதாவது திமுகவிற்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு தெரியும். அதனாலதான் அந்த விஷயத்தை சொல்றாரு. எப்படி ஜூன்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக ஆக போறாரு அப்படின்னு. அப்ப நீங்க யாருக்கு விசுவாசியா இருக்கீங்க? எங்க இருக்கக்கூடிய தகவல் எல்லாம் நீங்க தெரிஞ்சு கொண்டிருக்கிறீங்க? ஆர்பி உதயகுமார் அவர்களாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாலும் சரி, தொண்டர்கள் இவங்க எல்லாத்துக்குமே சரியான பாடத்தை தான் புகட்ட போறாங்க. இவங்க இருக்கக்கூடிய இந்த நிலையை பார்த்தோம் அப்படின்னா, ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு, அந்த ஒரு நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. அதாவது திமுகவுக்கு தாவக்கூடிய நிலையிலேயே இருக்கிறாங்க, அதிமுக விட்டுவிடக்கூடாது, சுத்தமாக முடித்து கட்ட வேண்டும் என்ற நிலையிலையும் கூட இருக்கிறாங்க. இப்படி ரெண்டு நிலையில் இருக்கக்கூடிய இவர்கள் விரைவில் எந்த நிலையும் இல்லாமல் இந்த நிலையும் இல்லாமல் போகத்தான் போகிறார்கள். ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும். மூத்த முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, மூத்த கழகத்தினுடைய நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களே சொல்றாங்க இன்னைக்கு ஒருங்கிணைந்த அதிமுக இருக்கணும், அப்படி இருந்தாதான் தமிழகத்துக்கு நல்லது. அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் என்னென்ன இருக்கிறது? ஒரே ஒரு திட்டம் போதும். அந்த அம்மா அவர்களுடைய உணவகம்னு சொல்லிட்டு நம்ம இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். காலை மதியம் இரவு என்ற 3 நேரமும் உணவு சாப்பிடலாம். 1 ரூபாய்க்கு இட்லி கிடைச்சோம், 1 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டோம். எத்தனை ஏழை எளிய மக்களுடைய பசியாட்டுனாங்க அம்மா அவர்கள். தாயுள்ளம் கொண்ட தலைவி. அந்த தலைவியினுடைய இயக்கம் இன்னும் 100 ஆண்டு அல்ல, 1000 ஆண்டு வரை தமிழகத்தில் நிலைத்திருக்க வேண்டுமே. ஆனால் அதற்கு ஒருங்கிணைந்த அதிமுக தமிழகத்தில் இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்களும், எடப்பாடி பழனிசாமியை சார்ந்து இருக்கக்கூடிய பச்சை துரோகிகளும் இந்த அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். அது விரைவில் நடக்கும். ஆர்பி உதயகுமார் அவர்கள் இது போன்ற பேச்சுக்கள் தொடர்ச்சியாக பேசி வந்தால் அவர் மதுரையில் இருக்கக்கூடிய வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். கழக தொண்டர்கள் அதை ஏற்படுத்துவாங்க. கவனமாக பேசும்படி அவரை கண்டித்து எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.